வணக்கம் நேயர்களே. நம்ம இப்போது பாண்டிச்சேரியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். பாண்டிச்சேரினாவே இது சித்தர்கள் நிறைந்த ஆன்மீக தலமாக கருதப்படுகிறது. இங்கு பல சித்தர்கள் கோயில்கள்லாம் உண்டு. அதேபோல் இங்கு வரதராஜ பெருமாள் கோயில் மிகவும் புகழ்பெற்றது. 2 வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. ஒன்று எம்ஜி ரோட்டில் உள்ளது, அதுதான் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று திருபுவனையில் இருக்குது. நம்ம இப்போ வந்திருக்கிறது எம்ஜி ரோட்டில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு தான் பார்க்குறோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது இங்கே வரதராஜ பெருமாள் தாயார் பெருந்தேவியுடன் நின்ற கோலத்தில் கிட்டத்தட்ட சுமார் 5 அடி உயரத்தில் பெருமாள் காட்சி தருகிறார். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இது. இங்கே எழுப்ப மரம் கூட உள்ளது. இந்த கோயில் பராந்தக சோழர் 907லேருந்து 950க்குள்ளே கட்டினாங்க. இது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கோயில் இது. அது மட்டும் இல்லாமல் இது திராவிட கட்டிடக்கலைக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மிகப்பெரிய சன்னதி இருக்குது. இதில் விசேஷம் என்னன்னீங்கன்னா, வைகுண்ட ஏகாதேசி, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது. இது காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நட திறந்திருக்கும். மாலை 4:30லேருந்து 9 மணி வரைக்கும் தான். பாருங்கள், கிருஷ்ணர் ஒவ்வொரு அவதாரத்தில் உள்ளதும் அங்கே காட்சி பண்ணியிருப்பாங்க. மிகவும் அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா பாருங்கள். கோலம் கூட இருக்குது உள்ளார. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிகவும் அழகாகவும் அற்புதமான ஒரு கோயில் இது. மன நிம்மதியை தரக்கூடியது. இங்கு சென்றாலே நம்மளுக்குள்ள உள்ள வியாதிகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்று நம்பப்படுகிறது. மிகவும் அமைதியான சூழலில் இருக்கும். பாருங்கள், வெளிப்புற தோற்றத்தை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது ஊஞ்சல். இதில் ஊஞ்சல் பண்டிகை நாளில், விழா காலங்களில் திருவிழா காலங்களில் நடைபெறும். அது ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய கோயில். வந்துருப்பாங்க. நன்றி, வணக்கம்.